Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான எக் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த முட்டை மிளகு வறுவல் வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முட்டை மிளகு வறுவல் செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்காக ஒரு panல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா salt ஆட் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த மிளகாய் தூளை வந்து லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்து கரிஞ்சு போயிட கூடாது. அந்த அளவுக்கு வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்க முட்டையை வந்து சேர்த்தறலாம். நான் வந்து முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை 1/2 கட் பண்ணிருக்கேன். நீங்க முழுசா வேணும்னாலும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சிருக்க முட்டையை வந்து நம்ம இந்த நெய்யோட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோட வந்து முட்டையை ஃப்ரை பண்ணும்போது இந்த ரோஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை வந்து சேர்த்தாச்சு. ஒரு சைடு 2 நிமிஷமும் இன்னொரு சைடு 2 நிமிஷமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது முட்டை வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஹார்டாக்கிட வேணாம். ரொம்ப ஹார்டாயிடுச்சு அப்படின்னா மசாலாவோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ரோஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல்லா முட்டையுமே நம்ம வெளியே எடுத்தாச்சு. மறுபடியும் அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் கம்மியாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இந்த நெய்யோடு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரோஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெங்காயம் வந்து நல்ல கிறிஸ்பி ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் தான் சாப்பிட்றதுக்கு இந்த ரோஸ்ட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதிகமாக சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு புளிப்பு சுவைக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கடைசியாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காரமும் இதில் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கனால மசாலா சேர்த்தோன்னே உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து முட்டையை வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை வந்து நான் வந்து கொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே. அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துருங்க. முட்டையில் வந்து உங்களுக்கு நெய் இருந்தது அப்படின்னா அந்த நெய்யோடையே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற மசாலா எல்லாமே அந்த முட்டைக்கு மேலே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து அந்த முட்டையில் வந்து நல்லா இறங்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இப்போ இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பொறுமையாக வந்து ஒவ்வொரு முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் முட்டை பொடி மாஸ் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோட்டோவை மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. அதே மாதிரி தாங்க இந்த ரோட்டுக்கடை ஸ்டைல் முட்டை ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டும் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியான மாதிரி இருக்குது. நல்லா வந்து மசாலாவும் ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுட சுட எக் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் பெப்பர் ரோஸ்ட் வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ் பிரியாணி கூட அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு கூடயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.